தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். நான் நடிகர் விஜயை பார்த்து கேட்குறேன், விஜய் நீ என்ன பெரிய உலக நாட்டு தலைவரா? உங்களுடைய உயிர் பாதுகாப்பு துபாயிலிருந்து பவுசர், மத்திய பாதுகாப்பு துப்பாக்கியுடன் உன்னை பார்க்க வருபவர்கள் பொதுமக்கள் ரசிகர்கள். உனக்கு பந்தா கோசரம் அந்த பாதுகாப்பு வச்சுருக்க. மத்திய அரசுக்கு அந்த பாதுகாப்புக்கு 12 லட்சம் ரூபாய் பணம் செலுத்துகிற. என்ன உலக நாட்டு தலைவரா? உலக நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள் உங்களோட உயிரை பறிச்சுடுவாங்கன்னு சொல்லி பயந்து வச்சுருக்கிற. அப்போ பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உனக்கு மாத்திர உயிர் இறந்த 40 பேர் நான் இதுவா? நான் நடிகர் விஜய் எச்சரிக்கிறேன், நீ ஒரு சாதாரண நடிகர். முதலி கட்சி தொடங்கவில்லை. நீ ஓடுகின்ற மாநாடு ரசிகர் மன்ற மாநாடு, கட்சி மாநாடு கிடையாது. போராட்டம் ஆர்ப்பாட்டம் ரசிகர் மன்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம். 47 பேர் உயிரிழந்தாரங்கள, 37 பேர் நீ போய் பார்க்காம அவர்களை மகாபலிபுரம் வர வச்சு உங்களுடைய பனையூர்லேருந்து மகாபலிபுரத்துக்கு 30 கிலோமீட்டர். அப்போ நீ போசல ஏன் ரசிகர்கள் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் கூடல? இது நீ திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு. கூட்டம் சேர்த்துருக்கு. அந்த 37 பேர் காலையில் நீர் விழுந்த கண்ணீராக விட்ட அந்த கண்ணீர்லாம் மகாபலிபுரம் கடலில் போய் கரைஞ்சி போச்சு. எல்லார் காலையும் வீழ்த்தி எழுந்து ஒரு முட்டியே தேஞ்சி போச்சு. பாவம், நீ ஒரு குழந்தை. நீ வச்சிய உடைய ரசிகர் மன்ற மாநாட்டில் கட் அவுட் விளம்பர பலகை, அதில் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி அவங்களாம் வீரமங்கை. ஆனால் தமிழ்நாட்டிலையும் ஒரு வீரமங்கை இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிருப்ப, தெரிஞ்சிருப்ப. அது யாரு கேட்டா, கரூரில் இறந்தாரு பத்தியா ரமேஷ், அவருடைய மனைவி சங்கவி. நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீ என்னை பார்க்க வந்த என்ற வீடியோ கால் பேசிட்டு நீ வராமல் என்ன அங்கே வாங்க சொன்ன பத்தியா. உண்மையிலேயே அவங்க திருப்பி நீ கொடுத்த பணத்தை அனுப்பிச்சாங்க பார். அது உள்ள செருப்பாராய்ச்சா மாதிரி. உண்மையிலே விஜய், உனக்கு அரசியலே தெரியாது. உங்கள் கூடலாம் கூட விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் ஓடி பிடிச்ச விளையாடும். அந்த மாதிரி உன்னை ஒரு பகடக்காயாக வச்சுன்னு நத்துறாங்க. 47 பேர் உயிரிழந்தாங்கள. ஒரு உடைய மேல்மட்ட நிர்வாகிகள் இல்லை உங்களுடைய ரசிகர்கள் யாராவது ஒருத்தராவது அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாங்களா? பயம் பயம் பயம். ஏன்னா பொதுமக்கள் அப்படியே திரும்பினாங்கன்னா உங்களை அடித்து சாக வச்சுருவாங்க. அரபு நாட்டில் எப்படி கல்லால் அடிக்கிறாங்களோ அதனால் கையாலேயே உங்களை அடித்து சாக வச்சுருவாங்க. அதனால் போனது 47 பேர் உயிர். என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள். இதற்கெல்லாம் விஜய் கண்டிப்பாக தீர்ப்பு ஒன்று இருக்குது. கோர்ட்டு தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பினை தப்பித்தாலும் கடவுளின் தீர்ப்பு தப்பிக்கவே முடியாது. விஜய் வருகிற 31/12/25 நான் வணங்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பார். அப்படி தண்டனை கொடுக்காவிட்டால் நான் முருகப்பெருமான கும்பருதியை மறந்துடுவேன். இதோட வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்.
நீ சினிமாவில் நடிக்கிறது விளையாட்டு. ஆனால் இப்போ நிஜத்தில் வந்து நீ விளையாடிட்ட. 41 பேர் உயிர். விக்கிரவாண்டியில் 5 பேர், மதுரையில் 3 பேர், கரூரில் 41 பேர். இது வேல் விஜய், நீ எங்கேயாவது வெளியில் சென்று ரசிகர் மன்ற பிரச்சாரம் சொல்லிட்டு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்தினா உன்னால் வந்து உயிர் பலி அதிகமாக ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும், வாய்ப்பு இருக்குது. இதை பொதுமக்களும் தெரிஞ்ச மாட்டாங்க, இவ்வளோ ரசிகர்கள் தெரிஞ்ச மாட்டாங்க. இவ்வளோ உயிராக அவங்க பெருசாக நினைக்கிறாங்க, அவங்கள உயிராக அவங்க பெருசாக நினைக்கல. வாழ்க எம்ஜிஆர் நாமம், உலக புருஷன் புகழ், பூங்க புருஷ அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், சமூக ஆர்வலர், சமூக சேவகர். நன்றி, வணக்கம்.